ஹாய் பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் சங்கீதம் புஸ்தகம் 1 அதிகாரம் 1 வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகள் உடைய வழி நில்லாமலும் பரியசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமல். சங்கீத தாவீது அழகாக சொல்கிறார். நம்ம ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கிறோம், நம்ம இயேசப்போட பிள்ளையாக இருக்கும்போது நம்ம ஒரு நாளை துன்மார்க்குடைய ஆலோசனை அவனோட கலந்து அவனுடைய ஆலோசனை நம்ம கேட்கக்கூடாது. அதே போல் பாவியோட வழி நம்ம ஒரு நாளை அவனுடைய வழி நடக்கக்கூடாது. பரியாசக்கார உட்கார இடத்துல நம்ம ஒரு நாளாக உட்காரக்கூடாது. அப்படி உட்காரும் போது கத்தரை மனஸ்தாபப்பட. ஏன்னா நம்ம ஆண்டு பரிசுத்தமுள்ள தேவன், அவர் சுத்த கண். அது மட்டும் இல்லாமல் அவர் எப்போவுமே நம்மளை ஒருபோதும் பாவத்தை தள்ளாத தேவனாக இருக்குது. அப்படி இருக்க அவரோட பிள்ளை நம்ம இருக்கும்போது நம்ம ஒரு நாளும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம நம்மளோட வாழ்க்கை நம்மளோட வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை, நீதியின் வாழ்க்கை. அதே போல் பரியாசம் நம்ம யாரும் நம்ம பரியாசம் பண்ணுற வேலை நம்மளுக்கு இல்லை. நம்ம பரியாசம் பண்ணுவது கிண்ண பண்ண கேலி பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம தேவன் அப்படியாப்பட்ட தேவன் இல்லை. எப்படியாப்பட்ட பாவிகளை மன்னிக்கிற தேவனாக இருக்காது. அவர் நீதி உள்ள தேவனாக அவருடைய பிள்ளை நம்ம இருக்கும்போது நம்ம எல்லாத்தையும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம உஷாரெல்லாம் சொல்லி சங்கீத தாவீது அழகாக சொல்கிறாரு. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் சரி, நம்ம ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்ம தகப்பனாக எம்பரம் இயேசு சாமி அவருடைய பிள்ளை நம்ம இருக்கும்போது அவர் பரிசுத்தமுள்ள தேவன், சுத்த கண்ணன், அதாவது எல்லா பாவிகளை மன்னிக்கிற தேவனாக இருக்குது, அன்பு செலுத்துறது. அப்படியாப்பட்ட தேவன் நம்ம ஆராதிக்கணும். அப்படியாப்பட்ட தேவனுடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்ம ஒரு நாளும் சில துன்மார்க்குடைய நம்ம அவனோட கலந்து அவனுடைய ஆலோசனை கேட்கக்கூடாது. அவனோட ஆலோசனை துன்மார்க்குடைய ஆலோசனை கேட்கக்கூடாது. நம்மளோட வாழ்க்கையாக அவனோட ஆலோசனை நம்ம கேட்கும்போது நம்ம வாழ்க்கையை சீர்கட்டு போயிடும். அது மட்டும் அவனோட வழியில் நம்ம ஒரு நாளாக கூடாது. பாவியோட வழியில் கூட நிற்கக்கூடாது. ஏசப்பாக்கிறோம். ஏன்னா ஒரு பாவியோட வழி எப்படி இருக்கும்? அவனோட வழி ஒரு தாறுமாறாக இருக்கும், மற்றவங்களுக்கு விரோதமாக இருக்கும். அதாவது மற்றவங்க எதனா ஒன்று பண்ண யாரோ ஒருத்தர் அழுக்கணும்னு சொல்லி அவனோட வழி பயங்கரமாக இருக்கும். அந்த பாவியோட வழியில் கூட நீங்கள் போகாதீங்க. ஏசப்பா நம்ம தேவன் அப்படியாப்பட்ட தேவன் கிடையாது. அதாவது பாவிகளை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். எப்படியாப்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, மனம் திரும்பி அன்பு காட்டுற தேவனாக இருக்கார். அப்படியாப்பட்ட தேவனோடு நம்ம பிள்ளையாக இருக்கும்போது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அவனோட வழியில் கூட நம்ம நிற்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பரியாசக்கார அவன் உட்கார இடத்துல நம்ம உட்காரக்கூடாது. ஏன்னா அவனோட இடத்துல நம்ம உட்காந்து அவனோட ஆலோசனை நம்ம கேட்கும்போது ஒரு பரியாசக்காரர் என்ன பண்ணால் மற்றவங்களை கேலி பண்ணோம், மற்ற கிண்டல் படுத்துவான், மற்றவங்களோட மனசை புண்படுத்துவான், மற்றவங்களை கேவலமாக பேசுவான். நம்ம ஆணுடைய பிள்ளையாக இருக்கணும். நம்ம தேவன் அப்படியாப்பட்ட தேவனில் நம்ம ஏசப்பா மற்றவங்க கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க, அவருக்கு எவ்வளோ துன்படுத்துறாங்க. ஆனால் அவர் அதெல்லாம் மன்னிச்சு அவங்க மேலே அன்பு செலுத்தின தேவனாக இருக்கார். காட்டி கொடுத்த யூதாசை கன்னத்தில் முத்தம் கொடுத்த அன்பு காட்டின தேவன், அப்படியாப்பட்ட அன்புள்ள தேவன். அப்படியாப்பட்ட அன்புள்ள தேவனோட நம்ம பிள்ளையாக இருக்கும்போது நம்ம மற்ற மேலே அன்பு தான் காட்டணும். நம்ம யாரையும் பிரயாசம் பண்ணணும், கேலி பண்ண கிண்டல் பண்ணக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக இருக்கணும், நம்ம உஷாராக இருக்கணும். அதாவது நீங்கள் துன்மார்க்குடைய ஆலோசனை அவங்க துன்மார்க்கூட போய் நீங்கள் கலங்க. அதாவது வேதம் சொல்லுது, நம்ம கத்தர் நம்மளுக்கு உப்பாக வச்சுரு சுவை தரும் பொருளாக இருக்க. உப்பு என்ன பண்ண, உப்பு எல்லாத்தையும் கலந்தால் தான் சுவை தரும். அதுமாதிரி நம்ம ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்ம கத்தர் ஒரு சுவை தர பாத்திரமாக இருக்காது. அப்போது நீங்கள் துன்மார்க்கூட நீங்கள் அவங்க கூட நீங்கள் சேரும்போது உங்களுடைய கத்தருடைய ஆலோசனை அவங்களுக்கு சொல்லுங்கள். கத்தர் என்னை எப்படி வச்சுட்டார், நான் ஏசப்பா எப்படி தொட்டார், நான் எப்படி என் வாழ்க்கை எப்படின்னு சொல்லி அந்த துன்மார்க்கு நீங்கள் கத்தருடைய ஆலோசனை சொல்லுங்கள். அந்த ஆலோசனைக்கு துன்மார்க்கை மாறி நல்லவனாக மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் பாவிகளோட நீங்கள் பாவிகளோட போங்க. ஆனால் அவனோட வழி நடக்காதீங்க, உங்களோட வழியை சொல்லுங்கள். கத்தரோட வழியை சொல்லுங்கள். கத்தர் தான் வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்காரு. அவர் வழி நீதியின் பாதையாக இருக்குது. நீதிக்கும் மனிதனுக்கு சம்பந்தம் இல்லை. தேவன் நீதி உள்ள தேவன். அவர் நீதியை நீங்கள் சொல்லுங்கள், அவர் பாதையை சொல்லுங்கள். அப்படி சொல்லும் போது அந்த பாவி கூட மனம் திரும்பி அவருடைய நீதியின் பாதையில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் பரியாசக்கார உட்காரத்தில் போய் நீங்கள் உட்காருங்க. ஆனால் அவனுடைய பண்ணுற அந்த கேலி கிண்டல் அவனுடைய ஆலோசனை நீங்கள் கேட்காதீங்க. உங்களோட சொல்லுங்கள். என் தேவன் யாரும் கேலி பண்ண மாட்டார், என் தேவன் யாரும் கிண்டல் பண்ண மாட்டார், என் தேவன் யார் மேலே வெறுப்பு காட்ட மாட்டார். என் தேவன் எப்படியாப்பட்ட தேவனாக இருந்தாலும் அவர் அன்பு காட்டுற தேவனாக இருக்கார். அவருக்கு துன்பப்படுத்துகிறாங்க, அவருக்கு இப்படி செஞ்சாங்க, எங்கள் ஏசப்பாக்கு இப்படி செஞ்சாங்க, ஏசப்பாக்கு இப்படிலாம் பண்ணாங்க. அப்படி எங்கள் ஏசப்பா அந்த பாவிகளை மன்னிச்சு அந்த பாவிகளை அரவணைச்சு அன்பு காட்டின தேவனாக இருந்தார். ஒருத்தர் காட்டி கொடுத்த யூதாஸ் கத்தரே காட்டி கொடுத்த அவனே கத்திர சிநேகிதா சொல்லி அவரோட அன்பு அந்த பரியாசக்காரர் நீங்கள் சொல்லுங்கள். சொல்லும் போது அவன் அந்த பரியாசக்கார கத்தருடைய அன்புல வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கலந்து கத்தருக்கு சுவை தர பாத்திரமா இருங்க. உப்பா இருந்து கத்தருக்கென்று சுவை தர பாத்திரமா இருங்க. அதே போல் நம்ம ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்ம உஷாராக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். துன்மார்க்குடைய ஆலோசனை நீங்கள் ஒரு நாள் கேட்காதீங்க. அவனோட வழியில் கூட நிற்காதீங்க. பரியாசக்கார உட்கார இடத்துல நீங்கள் உட்காந்து அவனுடைய ஆலோசனை கேட்காதீங்க. கத்தருடைய ஆலோசனை சொல்லுங்கள். கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாக உங்களுக்கு கத்தர் பெரிய காரியங்கள்